அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் சைமக்கின் 12வது ஆண்டு விளையாட்டுப் போட்டிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். 22/11/2012 வியாழக்கிழமை சைமக் வளாகத்தில் நடத்திய போட்டியில் குழந்தைகள், பெற்றோர் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கலந்து கொள்ள வந்திருப்பது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விழாவினை திருவேணி அறக்கட்டளை தலைவர் திரு பி. பாலசுப்ரமணியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தது மகிழ்ச்சிக்குரியது. போட்டிகளை திருவேணி அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் திரு செல்வராஜ் அவர்கள் துவக்கி வைத்தார். குழந்தைகளின் முதல் போட்டியான ஓட்டப்பந்தயத்தை திருவேணி அறக்கட்டளையை சார்ந்த என்ஜினியர் திரு சந்திரசேகரன் அவர்கள் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். ஓட்டப்பந்தயத்தில் கௌதம் அம்பை போல் பாய்ந்து வந்து முதல் பரிசினை தட்டிச் சென்றார். திருவேணி தலைவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் முதல் பரிசினை கௌதமிற்கு வழங்கி பெருமைப்படுத்தினார். அடுத்து பிஸ்கட் சாப்பிடும் போட்டியில் முதலாவதாக வந்த சுரேந்தருக்கு திரு சந்திரசேகரன் பரிசை வழங்கினார். மூன்றாவது போட்டியாக பவுலிங் கேம் நடத்தப்பட்டது. பவுலிங் கேமில் வெற்றி பெற்றவர்களுக்கு திரு ஆறுமுகம், திருமதி மகாலட்சுமி ஆகியோர் பரிசுகளை வழங்கி மகிழ்வித்தனர். குழந்தைகளுக்கான 4வது போட்டி பந்து எறியும் போட்டியில் யாமினி அதிக தூரம் பந்தினை எறிந்து முதல் பரிசு பெற்றார். திருமதி நளினி அவர்களுக்கு முதல் பரிசு வழங்கி மகிழ்வித்தார். அடுத்து சைமக்ஸின் கனவான மன இறுக்கத்தில் இருக்கும் தாய்மார்களையும் அதனை விடுத்து குழந்தைகள் போல் துள்ளி விளையாடி மகிழ்ந்து மன இறுக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணத்தை நினைவாக்க அடுத்தவர்களது பலூனை வெடிப்பது என்ற போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெகு சிறப்பாக விளையாடி திருமதி ஜெயந்தி முதல் பரிசு பெற்றார். என்றாலும் அனைத்து தாய்மார்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தனர். பெண்களோடு ஆண்களை ஒப்பிடுவது இயற்கை. பெண்களுக்கு ஆண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்ட மியூசிக்கல் சேர் போட்டி ஆண்களுக்காக நடத்தப்பட்டது. அனைத்து பெற்றோர்களும் பார்வையாளர்களும் குறிப்பாக திருவேணி அறக்கட்டளையை சார்ந்தோரும் ஈடுபாட்டுடன் பங்கேற்று குழந்தைகள் விளையாடியது போட்டி மிகவும் உற்சாகமாகவும் நாம் அனுபவித்து பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. என்றாலும் உண்மையிலேயே குழந்தைகளின் போட்டிகளை விட பெரியவர்கள் போட்டி மிக சிறப்பாக கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. போட்டிகளின் இறுதியில் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து சைமக் அறக்கட்டளை தலைவர் என்ற முறையில் குழந்தைகள், பெற்றோர், திருவேணி அறக்கட்டளை குழுவினர் மற்றும் சைமக்கின் ஆசிரியர் என அனைவருக்கும் 2012ஆம் ஆண்டின் விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் பரிசு வழங்கி உற்சாகப்படுத்தியோடு நிறுத்திவிடாது, போட்டியிலே பங்கு பெற்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் கொடுத்தமைக்கு திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு மறுமுறையும் நன்றி கூறி அமைகிறேன்.